பசங்களே வாய்ஸ் கேட்குதா? ஸோ நான் ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் தான். இந்த டாபிக் வந்து கிட்டத்தட்ட இதுதான் பேசிக்ஸ் மாதிரி. நம்ம இவ்வளோ நாள் படித்த அந்த கேவிஎல், கேசிஎல், ஓம்ஸ்லா, சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டெல்டா டு ஒய், ஒய் டு டெல்டா கன்வர்ஷன், அது எல்லாமே வந்து அவ்வளோவா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ பார்க்க போகிற இந்த மெஷ் கரண்ட்டுன்ற பாயிண்ட்டு தான் வந்து த்ரூ அவுட் த புக்கு ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து மெஷ் கரண்ட் மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ இருக்குன்றத ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கிளாஸ் யாரும் பார்க்காம இருக்க வேணாம். லைவாக கிளாஸ் இருக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் ஃபீலிங். ஸோ இப்போ மெஷ் கரண்ட் மெத்தட் என்னன்றதை பார்ப்போம். ஸோ மெஷ் கரண்ட் மெத்தடில் மெஷ் கரண்ட் மெத்தடில் வந்து நம்ம பார்க்க போகிற விஷயத்தில் வந்து மெயினாக இன்வால்வ் ஆக போகிறது யார் அப்படின்னு பார்த்தா கேவிஎல் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ மெஷ் கரண்ட், மெஷ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு பாத் இருக்குது அப்படின்னா, இப்போ சோர்ஸ் இருக்குது, சோர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் கரண்ட் டைரக்ஷன் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ அப்வர்ட்ஸில் போகிறோம், அடுத்து இந்த டேரக்ஷனில் திரும்புவோம். அப்போ திரும்பும்போது இந்த கான்செப்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா, இங்கே ஒரு கரண்ட் என்ட்ராது, அப்போ ரெஸ்டரில் வந்து இது பாசிட்டிவ் பொலாரிட்டி, இது நெகட்டிவ் பொலாரிட்டி, அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி திருப்பி இந்த பக்கம் வரும். அப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் பொலாரிட்டி, திருப்பி ரிட்டர்ன் ஆகி இப்படி வரும். ஸோ அதனால தான் இந்த டைரக்ஷன் இப்படி போட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்படி போட்டிருக்கிறதுக்கு அர்த்தம் வந்து கரண்ட் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் இது ஒரு க்ளோஸ்டு பாத்து. எப்படி க்ளோஸ்டு பாத்துன்னு சொல்கிறோம், எக்ஸாம்பிளுக்கு இந்த எஸ் பாயிண்டில் ஆரம்பிக்குது, கியூக்கு போகுது, அடுத்து ஆருக்கு போகுது, திருப்பி அப்படியே வந்து எஸ்ஸில் தான் முடியுது. ஸோ இட் இஸ் அ க்ளோஸ்டு பாத்து. அகெயின் இங்கே வந்து ஒரு சோர்ஸ் இருக்குது. ஸோ சோர்ஸில் நம்ம எப்பவுமே ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் பாயிண்ட்லேருந்து பாசிட்டிவ் பாயிண்ட்டுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்க மாதிரி. அப்போ இந்த டைரக்ஷன், அகெயின் இந்த டைரக்ஷன், திருப்பி இந்த டைரக்ஷன். ஸோ அதனால தான் வந்து கரண்ட் டைரக்ஷன் வந்து எப்படி போட்டிருக்குன்னா இப்படி போட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன் -2 நெகட்டிவ். ஸோ இந்த டைரக்ஷனில் வரனால இந்த ரெஸ்டரில் திருப்பி இங்கே பாசிட்டிவ் பொலாரிட்டி, இங்கே நெகட்டிவ் பொலாரிட்டி. அப்போ என்கிட்ட வந்து இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டரில் மட்டும் யாராவது கரண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கரண்ட்டும் வருது உள்ள, இந்த பக்கம் கரண்ட்டும் வருது. அப்போ இந்த லூப்புக்குள்ளே சப்போஸ் கரண்ட் பேர் வந்து I1 பேர் வச்சுருக்கோம், இந்த லூப்புக்குள்ளே கரண்ட் பேர் வந்து I2 வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த I1ம் I2ம் என்ன ஆகுது, ரெண்டுமே என்டரிங் கான்செப்ட். அப்போ இந்த பாயிண்டில் மட்டும், இந்த பிரான்ச்சில் மட்டும் ஆட்டோ ரெஸ்டர் வழியாக மட்டும் கரண்ட் என்னன்னு கேட்டால் I1ஐயும் I2வையும் ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ மெஷ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இந்த க்ளோஸ்டு பாத். இதுக்கு இன்னொரு அர்த்தம் லூப். நம்ம லூப்னா என்ன சொல்லுவோம், ஒரு பாயிண்ட் ஸ்டார்டிங்காக இருக்கும், அதே பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டாக முடியுது அப்படின்னும் போது இட் இஸ் கால் அ லூப்புன்னு சொல்லுவோம். அப்போ இதை லூப்புன்னு சொல்லலாம், க்ளோஸ்டு பாத்துன்னு சொல்லலாம், ஆஸ் வெல் அஸ் மெஷ்ஷுன்னு சொல்லலாம். இப்போ இந்த மெஷ் கான்செப்டை எதுக்கு எடுத்திருக்காங்களாம், டு ஃபைண்ட் த அன்னோன் கரண்ட். என்கிட்ட வந்து சப்போஸ் வந்து ஒரு சர்க்கியூட் இருக்குது, சர்க்கியூட்டில் என்கிட்ட வந்து கரண்ட், இந்த கரண்ட் கண்டுபிடிங்க, அந்த கரண்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மெஷ் கரண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறேன். அப்போ மெஷ் கரண்ட் மெத்தடில் மெயினாக நம்ம யாரை இன்வால்வ் பண்ண போகிறோன்னா, கேவிஎல், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ண போகிறோம். வோல்டேஜ் லா என்ன சொல்லியிருப்போம்,
ஒரு க்ளோஸ்டு பாத் இருக்குது அப்படின்னா அந்த க்ளோஸ்டு பாத்தில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க, ரெசிஸ்டர்ஸு, ஒரு சப்ளை, இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னும் போது இது வந்து ஒரு பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அப்படின்னா இந்த மாதிரி சோர்ஸ் கான்செப்டை நம்ம என்ன சொல்லியிருப்போம், வோல்டேஜ் ரைஸ் கான்செப்ட்னு சொல்லியிருப்போம். இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸில் கரண்ட் வந்து என்ட்ரு ஆகிட்டு அது பாசிட்டிவில் என்ட்ரு ஆகி நெகட்டிவில் லீவ் ஆச்சு அப்படின்னா இது வந்து வோல்டேஜ் ட்ராப்னு சொல்லியிருப்போம். அப்போ பை கேவிஎல் என்ன சொல்லியிருப்போம், வோல்டேஜ் ரைசஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப்ஸ். அதர்வைஸ் ரைஸையும் ட்ராப்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா we are getting the answer as 0. ஸோ இதான் பாயிண்ட்டு. அப்போ இந்த கான்செப்டில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கேவிஎல் அப்ளை பண்ணுறோம், ஆஸ் வெல் அஸ் ஒரு மெஷ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அன்னோன் கரண்ட்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ கண்டிப்பாக நம்ம சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி தான் கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், எப்போயுமே ஒரு சர்க்கியூட்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், பொலாரிட்டிஸை மார்க் பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப்பில் கரண்ட் டைரக்ஷன்ஸை மார்க் பண்ணுவோம். அப்போ இந்த கேஸில் ப்ரொசீஜர் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா ஸோ இதில் ப்ரொசீஜர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் 1ல் வந்து நமக்கு வந்து ஒரு சர்க்கியூட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஷேப்ஸு, இந்த மாதிரி ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேப்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசைன் மெஷ் கரண்ட்டு, என்னென்ன மெஷ் கரண்ட் இதில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத நம்ம அசைன் பண்ணுறோம். அப்போ அசைன் பண்ணும்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கரண்ட் இருக்குது, 2 கரண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட்டை வந்து டைரக்ஷன் போடும்போது கிளாக் வைஸ் டைரக்ஷன், 2 பேர்லேயுமே கிளாக் வைஸ் இருக்க மாதிரி தான் எடுத்துக்கிறேன். இதுதான் பாயிண்ட்டு. அதனால தான் இந்த டயக்ராமில் இப்படி போட்டிருக்காங்க. சரி, நீ கன்ஃபியூஸ் ஆகிடாத. இந்த டைரக்ஷன் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து 2மே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போட்டிருக்கோம். எடுத்தோடனே 2 பேருமே அசம்ஷன் தான் பண்ணுறோம், நம்ம தான் அசம்ஷன் பண்ணுறோம். ஓகே, let us consider both currents. இது ஒரு மெஷ்ஷு, இது ஒரு மெஷ்ஷு. மெஷ்னா என்ன சொன்னோம், க்ளோஸ்டு பாத்து. ஓகே, இது ஒரு மெஷ்ஷு, இது ஒரு மெஷ்ஷு. என் வாய்ஸ் கேட்குதுல்லப்பா, இது ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஓகே ஓகே. ஸோ இந்த மெஷ்ஷுக்கு கரண்ட், இந்த மெஷ்ஷுக்குள்ளே வந்து ஒரு கரண்ட் இருக்குது, அது வந்து I2. இந்த மெஷ்ஷுக்குள்ளே ஒரு கரண்ட் இருக்குது I1. நம்மளாம் ஃபஸ்ட்டு பேர் வைக்கிறோம். திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 1 ஓவர் ஆயிடுச்சு. சாரி, ஸ்டெப் 1க்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கரண்ட்டோடைய டைரக்ஷன் 2 மெஷ் கரண்ட் பேர் வச்சாச்சு, I1 I2. 2மே ஜென்ரலாக எடுத்தோடனே எப்படி இருக்குன்னு தெரியாது, கன்ஃபார்மாக இப்படி தான் கிளாக் வைஸ் தான் வருமானு சொல்ல முடியாது. பட் நம்ம கிளாக் வைஸாக தான் ஃபஸ்ட்டு எடுத்து அசம்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, 2 க்ளோஸ்டு பாத் இருந்தனால அந்த 2 க்ளோஸ்டு பாத்தில் 2 கரண்ட்டு தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது, I1 I2. ஓகே, பேர் வச்சாச்சு. வச்சுட்டு ஆக்சுவல் கரண்ட்டுன்னு சொல்லி அதை சொல்லியிருக்கோம். பட் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இங்கே ஒரு ரெசிஸ்டர் நடுவில், இது 2 பேருக்கும் நடுவில் இருக்குது. யார், இந்த மெஷ்ஷுக்கும் இந்த மெஷ்ஷுக்கும் காமனாக ஒரு ரெசிஸ்டர் உட்காந்துருக்கு. அந்த கரண்ட் என்ன சொல்கிறோம் நம்ம, அதில் வந்து I1ம் போகும் I2வும் போகும்னு சொல்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி இந்த டைரக்ஷன் இப்படி தான் போட்டிருக்கேன். அப்போ இது வழியாக இப்படி தான் இறங்கும் கீழே. அப்போ இது இப்படி தான் இப்படி போட்டிருக்கேன். அப்போ இந்த டைரக்ஷன் இப்படி போகிற மாதிரி. அப்போ ஒரு கரண்ட் வந்து டவுன்வேர்ட்ஸ்லேயும் ஒரு கரண்ட் வந்து அப்வேர்ட்ஸ்லேயும் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லணும், I1 ஒரு டைரக்ஷன் எப்படி இருக்குது, -2 ப்ளஸ்க்கு போகுது, அதனால -I2 இருக்குது. அப்போ அந்த சென்டரில் இருக்க ரெசிஸ்டரில் மட்டும் என்கிட்ட வந்து கரண்ட் பற்றி கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், அந்த கரண்ட் வந்து I1 -I2. சப்போஸ் எனக்கு வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா லூப் இருக்குது, லூப்பில் வந்து சென்டரில் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு கரண்ட் ஃப்ளோ இப்படி இருக்குது, இன்னொரு கரண்ட் ஃப்ளோ இப்படி இருக்குது. அப்போ 2மே என்னது, ப்ளஸ்ஸு மைனஸு. இங்கிட்டு பார்த்தா இது ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இங்கேயும் என்டரிங் கான்செப்ட், இங்கேயும் என்டரிங் கான்செப்ட். அப்போ இந்த கரண்ட் என்னென்னு கேட்டாங்கன்னா சப்போஸ் இது ஒரு I1ஆகவும் இது ஒரு I2வாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவேன், I1 ப்ளஸ் I2ன்னு சொல்லுவேன். இப்போ என்ன சொல்கிறோம், மைனஸ் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அசம்ஷன் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா கரண்ட் டைரக்ஷனை கிளாக் வைஸ், போத் ஆர் கிளாக் வைஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ கிளாக் வைஸ்னால் இப்படி சுற்றி இப்படி வரும்போது இப்படி மேலே ஏறும், இப்படி சுற்றி வருதுன்னா மேலேருந்து கீழே இறங்கும். அப்போ ஒரு இது பாசிட்டிவ் டு நெகட்டிவாகவும் இன்னொரு இதில் நெகட்டிவ் டு பாசிட்டிவாகவும் டைரக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ I1 டைரக்ஷன்
+2 மைனஸ் இருக்குது, I2ஓட டைரக்ஷன் -2 ப்ளஸ்ஸாக இருக்குது. அதனால தான் I1 மைனஸ் I2 அப்படின்னு சொல்லி அந்த கரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ இதுவும் நம்ம அசம்ஷன் தான், இந்த நம்ம அசம்ஷனால தான் இந்த விஷயமும் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஓகே டன். இப்போ நமக்கு வந்து இந்த கரண்ட்டை வந்து இப்படியும் சொல்லலாம், அதாவது I1ல் நிற்கும் போது I1 மைனஸ் I2ன்னு சொல்லலாம், I2 லூப்பில் நிற்கும் போது I2 மைனஸ் I1ன்னு சொல்லிக்கலாம். அப்போ 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஓகே, அதான் வந்து ஸ்டெப் 2ன்னு சொல்கிறோம். டன். அடுத்து ஸ்டெப் 3ல் என்ன செய்கிறோம், ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். என்ன ஈக்குவேஷன், கேவிஎல் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் வந்து மெஷ் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம தெரியும் கேவிஎல் என்ன சொல்லியிருப்போம், ரைஸ்ன்னு கான்செப்ட் சொல்லியிருப்போம். அது அப்போ என்ன சொல்லியிருப்போம், பாசிட்டிவில் வந்து அது வந்து பாசிட்டிவில் வந்து விஷயம் வந்து +2 மைனஸ் இருக்குது அப்படின்னா -2 ப்ளஸ் போகிறோம் அப்படின்னா இந்த கான்செப்டை வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், ரைஸ்ன்னு சொல்லியிருப்போம். அதே போல் +2 மைனஸில் +2 மைனஸுக்கு வந்தோம், கரண்ட்டில் வந்தோம் அப்படின்னா இது வந்து ட்ராப்புன்னு சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ அதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ மெஷ் ஈக்குவேஷன்ஸ் பண்ணுறோம், அதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் எப்படி போடுறோன்றது இங்கே சொல்லியாச்சு. ஓகே, இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ ஸ்டெப்பு புரியாது, இப்போ தியரியாக பார்க்கறதுலாம் புரியாது, ஒரு ப்ராப்ளமாக பார்க்கும்போது அது புரிய ஆரம்பிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, என்னடா ஒன்றுமே புரியலன்னு யோசிக்க வேண்டாம். ஓகே, அந்த மெஷ் ஈக்குவேஷன் இதுதான். 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன் 2 ஈக்குவேஷனு, நமக்கு வந்து 2 லூப் ஃபார்ம் ஆயிருந்துச்சு, நம்மளாக தான் டைரக்ஷன் போட்டோம், I1 இது I2 அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மகிட்ட கேள்வியே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மெஷ்ஷோட கரண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மெஷ் கரண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்குது, அன்னோனாக இருக்குது. அப்போ நம்ம கையில் 2 அன்னோன் வேரியபிள் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம கையில் 2 ஈக்குவேஷன்ஸாவது வேணும். அப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம். இவ்வளோ தான் விஷயம். அப்போ இது 2ஐயும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா we are getting the answer for I1 and I2. சரி, இப்போ தியரியாக பார்த்துட்டோம், ஓரளவுக்கு இன்னும் ஸ்டடியாக இருக்க மாட்டோம், ஒரு ப்ராப்ளமாக இது பார்த்துடலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளமாக பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், சால்வ் த மெஷ் அண்ட் பிரான்ச் கரண்ட்ஸ் ஷோன் இன் ஃபிகர். மெஷ்னா என்ன சொன்னேன், ஒரு க்ளோஸ்டு பாத்து, ஒரு பாதை இப்படி சுற்றி வரோம்ல. எக்ஸாம்பிளுக்கு இந்த பாயிண்டில் ஆரம்பிக்கிறோம், இப்படியே சுற்றி இப்படி சுற்றி இப்படி சுற்றி 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 அதே இடத்துக்கு வர்றோம், அது எங்கேயுமே டிஸ்கண்டினியூவே ஆகலை. திஸ் இஸ் கால்ட் க்ளோஸ்டு பாத்து. அப்போ இதுக்கு பேர் மெஷ்ஷு. வாட் இஸ் கால்ட் பிரான்ச்சு, பிரான்ச்சுன்றது நத்திங் பட் எலிமெண்ட்ஸு. இந்த P and Qக்கு நடுவில் ஒரு எலிமெண்ட் இருக்கா, ரெசிஸ்டர் இருக்கா, அப்போ இது பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச்சு. Q and Rக்கு நடுவில் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இது பிரான்ச்சு. R and Sக்கு நடுவில் ஒரு சப்ளை வோல்டேஜ் இருக்குது, அப்போ இது ஒரு பிரான்ச்சு. SR இஸ் கால்டு பிரான்ச்சு. அகெயின் Q and Sக்கு நடுவில் ஒரு ரெசிஸ்டர் உட்காந்துருக்கு, அப்போ இந்த Q and S இஸ் கால்ட் பிரான்ச்சு. அகெயின் P and Sக்கு நடுவில் ஒரு சோர்ஸ் உட்காந்துருக்கு, அப்போ P to S கான்செப்டை ஒரு பிரான்ச்சுன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ லூப்பு, மெஷ்ஷு, க்ளோஸ்டு பாத்து இது மூணுமே ஒரே மீனிங் தான். ஓகே, பிரான்ச்சுன்றது என்ன பாயிண்ட் அப்படின்னா 2 நோடுக்கு நடுவில் உள்ளது. ஸோ Qன்றது ஒரு நோடு பாயிண்ட்டு, ஜங்ஷன் பாயிண்ட்டு, Sன்றது ஒரு நோடு பாயிண்ட்டு, ஜங்ஷன் பாயிண்ட்டு. அப்போ இந்த 2 ஜங்ஷனுக்கு நடுவில் வர்ற விஷயத்தை தான் பிரான்ச்சுன்னு சொல்கிறோம். ஓகே, ரைட்டு. அப்போ நம்மகிட்ட கேள்வியில் இந்த மெஷ் கரண்ட்டும் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு பிரான்ச்லேயும் உள்ள கரண்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ பிரான்ச் கரண்ட்ஸ் ஆல்சோ ஆஸ்க்டு. ஓகே, அப்போ மெஷ் கரண்ட் என்னது, எடுத்தோடனே நம்ம சர்க்யூட் கொடுத்துட்டாங்க. சம்டைம்ஸ் கொஸ்டினில் அவங்களே வந்து இதில் வந்து இப்படி I1 போகுது, அது I2 இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சும்மா வந்து அசம்ஷனாகவே ஒரு கரண்ட் டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இது கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா நம்ம தான் டைரக்ஷன் போடணும். இப்படி சர்க்யூட் மட்டும்தான் இருக்கும், நம்ம தான் ஒரு இந்த மெஷ்ஷில் எத்தனை மெஷ் கரண்ட்ஸ் வரும்ன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 2 க்ளோஸ்டு பார்த்து வர்றதுனால இதில் வந்து 2 மெஷ் கரண்ட் கிடைக்கும். அகெயின் இது ஒரு டைரக்ஷன் கிளாக் வைஸு, இது ஒரு டைரக்ஷன் கிளாக் வைஸு, நம்ம தான் அசம்ஷன் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஓகே, I1 I2 பேர் வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 முடிச்சிட்டோம். ஸ்டெப் 1 முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நோட் பாயிண்ட்டே வைக்கிறோம். ஏன் வைக்கிறோன்னா சொல்லும் போது அந்த எது வந்து அந்த க்ளோஸ்டு பாத்துன்னு சொல்கிறதுக்காக, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பாயிண்ட்டை Pன்னு பேர் வைக்கிறேன். அடுத்து இந்த எண்டை வந்து Qன்னு பேர் வைக்கிறேன். அடுத்து PQ. ஸோ இந்த இடத்த வந்து R, இதை வந்து S.
ஏன் மேம் இந்த இடத்துல நோடு வைக்கல, இங்கே வச்சுருக்கலாம்ல ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு கேட்கலாம். அங்கே ஏன் நான் வைக்கல அப்படின்னா அங்கே வைக்காத காரணம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மைனஸ் கனெக்ஷன் ஒரு ஒயர் தான். இந்த பாயிண்ட் ஒரு ஒயர் தான், ஜஸ்ட்டு ஒயர் தான். இங்கேருந்து ஒரு ஒயர் தான் வந்திருக்கு. அப்போ இது தனியாக ஒரு விஷயமே கிடையாது. அப்போ நான் வந்து இந்த டைரக்ஷன் இந்த விஷயத்தை வந்து ஒரு சப்ளை போட்டுட்டு இப்படி போட்டு ஒரு சப்ளை இந்த பக்கமும் போட்டு இப்படி முடிச்சிடலாம். இது வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் ஜஸ்ட்டு ஒயர்ஸு தான். இந்த ஒயர் எனக்கிட்ட நீளமாக ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஒயர் இருக்குது, அதனால அழகாக நீட்டாக கொண்டு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் மடித்து இப்படி நிப்பாட்டியிருக்கேன், அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு ஒரு ஒயர். அப்போ இந்த பாயிண்ட்டும் சேம் தான். இந்த பாயிண்ட்டும் இங்கே இருக்க பாயிண்ட்டும் சேம் தான். அடுத்து இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து அப்படியே கொடுத்துருக்கேன். அப்போ இந்த பாயிண்ட்டும் சேம் தான். அப்போ இந்த கேப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுக்காம நான் குறைச்சி கூட வரைஞ்சிக்கலாம் ட்ராயிங்கை. ரைட்டு. அடுத்து இது நெகட்டிவ் பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டும் ஜஸ்ட் ஒரு ஒயர் தான் போட்டிருக்கேன். இந்த லைனை இப்படி பெண்ட் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டாமல் நான் ஸ்ட்ரைட்டாகவே கொடுக்கலாம். அப்போ வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எஸ்ன்ற ஒரு நோடு தான் இங்கே இருக்குது. இந்த ஒரு நோடில் இந்த 3 பிரான்ச்சும் லிங்க் ஆகுது. ஓகே, அப்போ நான் எஸ் மட்டும் பேர் வச்சுக்கிறேன். அப்போ மொத்தமே PQRS மொத்தம் 4 நோடு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த விஷயத்துக்கு பேர் ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கு பேர் நோடு, 2 நோடுக்கு நடுவில் இருக்கிற விஷயத்துக்கு பேர் வந்து பிரான்ச்சு. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு பாத் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் மெஷ்ஷு. ஓகே, இப்போ நம்ம மெஷ் ஈக்குவேஷன் எழுதணும். மெஷ்ஷின் ஃபஸ்ட்டு கேஸ், ஃபஸ்ட்டு மெஷ் யாரை எடுத்திருக்கோம், இந்த கேஸு, இந்த பாயிண்ட்டு. இதில் யார் இன்வால்வ் ஆகிறாங்க, PQ க்ளோஸ்டு பார்த்து தான் மெஷ்ஷின் பேர் வச்சுருக்கோம். அப்போ அந்த க்ளோஸ்டு பார்த்து எப்படி பேர் வச்சுருக்கோம், PQS திருப்பி PQSP, Pலே ஆரம்பித்து Pலே முடிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் கால் க்ளோஸ்டு பார்த்து. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு பார்த்து எடுத்துருக்கோம். டன், எடுத்தாச்சு. இப்போ மெஷ் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். வாட் இஸ் மெஷ் ஈக்குவேஷன்? முன்னாடியே சொன்னோம், மெஷ் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் பை ஃபார்மிங் KVL. ஸோ KVL இந்த லூப்புக்கு அப்ளை பண்ண போகிறோம். ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ரெஸ்டர்லேருந்து ரெஃபரன்ஸ் ரெஸ்டர் இதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ கரண்ட் டைரக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு இப்படி நம்மளை தான் போட்டு வச்சுருக்கோம். அப்போ என்ன அர்த்தம், இப்படி கூடி வருது. அப்போ இந்த டைரக்ஷன் இப்படி தான் இருக்குது, இந்த லூப்புக்குள்ளே இப்படி தான் டைரக்ஷன் இருக்குது. ஓகே, அப்போ இதில் இங்கேருந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ், இந்த ரெசிஸ்டரில் இது என்டரிங் பாயிண்ட்டு, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த ரெசிஸ்டரில் கரண்ட் என்ட்ராகிற பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். டன். இப்போ நம்ம KVL எழுத போகிறோம். அப்போ இந்த 30 ohm ரெசிஸ்டரில் KVL இஸ் வாட்டு, KVLன்றது அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டரில் என்ன விஷயம் ட்ராப் இருக்குது, ட்ராப்ன்றது I/R எழுதணும். IR நம்மளாக பேர் வச்சுருக்க அந்த I1. ரைட்டு. அந்த I1 × 30. ஏன் மைனஸ் போட்டிருக்கேன், ப்ளஸ் பாயிண்ட்லேருந்து மைனஸ் பாயிண்ட்டுக்கு கரண்ட் டைரக்ஷன் வந்திருக்கு. ஸோ தட் -30 I1. டன். அடுத்து இந்த ரெசிஸ்டருக்கு வரோம், அப்படியே லூப்பை சுற்றி வர்றோம். 10 ohms. இதில் ப்ளஸில் என்ட்ராக இருக்குது கரண்ட்டு, மைனஸில் வெளியில் வந்திருக்கு, அதனால மைனஸ் போட்டுக்கிறோம். அடுத்து ரெசிஸ்டரில் வந்து ஓம்ஸ்லாம் எழுதுகிறோம். V = I/R. வாட் இஸ் I? பேர் வந்து நம்மளாக தான் வச்சுருக்கோம், I1 × 10. அகெயின் திருப்பி யோசிக்கிறோம், இந்த 10 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 10ன்ற பாயிண்ட்டு இந்த பக்கம் ஒரு க்ளோஸ்டு பார்த்துருக்கு, யார், QRS திருப்பி Q. இந்த க்ளோஸ்டு பார்த்துக்கும் இந்த 10 ohm வந்து காமனாக நிற்கிது. அப்போ நான் அந்த 10 ohmல வெறும் I1 மட்டும் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லவே முடியாது, அந்த I2வும் சேர்ந்து தான் ஃப்ளோ ஆகுது. அகெயின் இந்த I1 I2 எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, நம்மளாக தான் கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்திருக்கோம். எப்படி, இங்கே ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்திருக்கோம். ஆனால் கிளாக் வைஸ் இப்படியே வருது, இப்படி தான் மேலே ஏறும். அப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ இந்த பக்கம் ரெசிஸ்டரில் பார்த்தோன்னா பொலாரிட்டி மாறுது, இது ப்ளஸ் பாயிண்ட்டு, இது மைனஸ் பாயிண்ட்டு. அப்போ இந்த I2 கரண்ட் என்ன ஆயிரும், -I2வாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் I1 -I2 ஆக்சுவல் எந்த லூப்பில் இருக்கமோ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம்.
பக்கத்து லூப்பை பார்க்குறோம், காமனாக ஷேர் ஆகிற ஒரு லூப்பை. அதில் கரண்ட் வந்து I2 இருக்குது. அதில் வந்து ஆப்போசிட் பொலாரிட்டியில் போகிறனால மைனஸ் போட்டுக்கிறோம். சேம் பொலாரிட்டி, இதுலேயும் +2 மைனஸ், இதுலேயும் +2 மைனஸ்னால் ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஓகே, யார் வழியாக பாஸ் ஆகுது? 10 ஓம் ரெசிஸ்டர் வழியாக பாஸ் ஆகுது. டன் அகெயின். ஸோ இங்கே முடிச்சிட்டோம் கரண்ட்டு, இங்கே முடிச்சிட்டோம். அப்படியே இப்படி வர்றோம். இந்த சப்ளை வழியாக -2 ப்ளஸுக்கு போகிறோம். -2 ப்ளஸுக்கு போகும்போது என்ன ஆயிரும்? ப்ளஸ் தான் போடணும். ஓகே, இது என்ன கான்செப்ட்? -2 ப்ளஸ் போகிறது ரைஸ் கான்செப்ட், +2 மைனஸ் போகிறது ட்ராப் கான்செப்ட். ஓகே, அகெயின் அப்போ ரைஸ் கான்செப்ட்ன்றனால ப்ளஸ் போட்டுக்கிறேன், 2 ட்ராப் கான்செப்ட்னால மைனஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ எவ்வளோ வோல்டேஜ்? 120 வோல்ட்ஸ். சோர்ஸில் எவ்வளோ இருக்குது? 120 வோல்ட்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ராப்புன்னு சொல்லலாம் கேவியில், இல்லை வோல்டேஜ் ரைஸ் ப்ளஸ் வோல்டேஜ் ட்ராப்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு. அப்போ இதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 2 விஷயமும் வந்து ட்ராப் கான்செப்ட்டு, இந்த விஷயம் வந்து பொட்டன்ஷியல் ரைஸ் கான்செப்ட். ஸோ ரெண்டே ஆட் பண்ணனா சம்மேஷன் பிகம்ஸ் 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணினோம்னா 40I1 minus 10I2 is equal to 120. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்த மெஷ்ஷுக்குள்ளே வரோம். வாட் இஸ் மெஷ்? இட் இஸ் கால்ட் அ க்ளோஸ்டு பாத்து. அப்போ இந்த க்ளோஸ்டு பாத் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம வந்து டைரக்ஷன் ஃபஸ்ட்டு அசம்ஷன் தான் வச்சுருக்கோம். லெட் அஸ் கன்சிடர் I1 I2 ஆர் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ இந்த கிளாக் வைஸை நம்ம தான் ஃபஸ்ட்டு அசம்ஷனில் தான் போட்டு வச்சுருக்கோம். அப்போ அதன்படி பார்த்தா டைரக்ஷன் எப்படி இருக்குது? இப்படி 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 போகுது. ஓகே, அகெயின் இந்த 50 ஓம் ரெசிஸ்டர்லேருந்து வரலாம். 50 ஓம் ரெசிஸ்டர் எடுத்தோம்னா என்னது வரும்? I/R எழுதணும். அப்போ I/Rன்னும் போது இந்த கரண்ட் வந்து இப்படி தான் போகுது. அப்போ ப்ளஸில் என்ட்ராது, மைனஸில் லீவ் ஆகுது. ஸோ +2 மைனஸ் ரெசிஸ்டரில் போடணும்னா என்ன போடுறோம்? ட்ராப் கான்செப்ட், நெகட்டிவ் போட்டுக்கிறோம். அகெயின் அப்படியே கீழே வர்றோம். ஒரு சப்ளை இருக்குது, சப்ளையில் ப்ளஸில் என்ட்ராக இருக்கும், மைனஸில் லீவ் ஆகிறோம், அதனால மைனஸ். போன கேஸில் இந்த 120 வோல்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? மைனஸில் என்ட்ராக இருந்துச்சு கரண்ட்டு, ப்ளஸில் லீவ் ஆச்சு, அதனால் +120. இங்கே ப்ளஸில் கரண்ட் என்ட்ராகி மைனஸில் லீவ் ஆகுது, அதனால் -60. ஓகே, அடுத்து அப்படியே திரும்புகிறோம். திரும்பி வரும்போது 10 ஓம்ஸை பார்க்குறோம். இப்போ 10 ஓம்ஸ் பிரச்சனை என்னென்னா, இது வந்து போத் I1க்கும் காமனாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து 10 ஓம்ஸ் வச்சு எழுதும் போது வெறும் ஒரு கரண்ட்டை வச்சு நான் எழுத முடியாது. பட் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் எங்கன்னா மெஷ் 2ல் நிற்கிறோம். அதனால ஃபஸ்ட்டு I2 கரண்ட் எழுதிக்கிறோம். அகெயின் I2 கரண்ட் வந்து இந்த இடத்துல என்ட்ராகிற கான்செப்ட், இங்கே லீவ் ஆகிற கான்செப்ட். அப்போ +2 மைனஸ்க்கு போகுது. அப்போ இந்த பொலாரிட்டி வேறு, இந்த பொலாரிட்டி வேறு, அதனால I2 மைனஸ் ஆஃப் I1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏற்கனவே ஒரு மைனஸும் போட்டுக்கிறோம். இந்த மைனஸ் எதுக்காக அப்படின்னா +2 மைனஸ் ட்ரான்சிஷன், சரியா? வோல்டேஜ் ட்ராப் கான்செப்ட்டு. அது போக இந்த கரண்ட் என்ன சொல்ல வரோன்னா டிஃப்ரென்ஸ் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஏன் டிஃப்ரென்ஸ் கரண்ட்டு சொல்கிறோன்னா, ஒரு இதில் கரண்ட் வந்து I1 கரண்ட்டு +2 மைனஸில் வருது, இந்த பக்கம் I2 கரண்ட்டு +2 மைனஸ் இந்த பக்கம் டைரக்ஷனில் போகுது. ஸோ ஆப்போசிட் பொலாரிட்டியாக இங்கே கான்செப்ட் மாறுறதுனால we are putting minus. ஓகே, ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்சோ obtained. அப்போ கையில் 2 ஈக்குவேஷன் இருந்தால் 2 அன்னோன் வேரியபிளாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஓகே, ஸோ கையில் 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. 2 ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணுறோம். இப்போ நார்மல் சால்வேஷன் தான். எப்பயுமே வந்து 2 ஈக்குவேஷனை பார்ப்போம். ரெண்டுலேயும் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கேன்சல். ஒரு வேரியபிள் மட்டும் தான் கையில் வச்சுருப்போம். அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளைட் பை 4. அப்போ 4 பண்ணும்போது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்னவாயிரும்? -40I1 மாறும். ஏற்கனவே ஒரு +40I1 இருக்குது, அதனால் இந்த -40I1 ரெண்டும் சேர்ந்து கேன்சல்டு. ஸோ ரிமைனிங் சால்வ் பண்ணனா we are getting the answer for I2. கையில் I2 ஈக்குவேஷன் கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போய் I2 சப்ஸ்டிட் பண்ணணுமா, I1 கிடச்சிரும். இவ்வளோ தான். இது நார்மல் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அது என்னன்னு பார்ப்போம். ஸோ I2 கிடச்சிருச்சு. அந்த +40யையும் -40யும் சொல்யூஷனில் பண்ணும்போது கேன்சல் ஆச்சு. ரிமைனிங் I2 டேர்ம் மட்டும் தான் இருந்துச்சு.
ஸோ I2 என்ன கிடச்சிருக்கா மைனஸ் 0.521 ஆம்பியர்ஸ். இப்போ பாயிண்ட்டு பாரு, I2 மைனஸாக கிடச்சிருக்கு. இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட் தட் the direction of I2 is anti-clockwise. பாயிண்ட் புரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு நம்மளாம் அசம்ஷனில் இந்த டேரக்ஷனை நம்ம தான் போட்டோம். இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும்னு நம்ம தான் கிளாக் வைஸை நம்ம தான் போட்டுக்கிட்டோம். பட் ஆஸ் பர் ரிசல்ட், இப்போ ரிசல்ட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா மைனஸ் 0.521 ஆன்சர் கிடச்சிருக்கு. அந்த மைனஸ் யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நீ அசம்ஷன் வச்சு பண்ணியிருக்கேல ப்ராப்ளமு, அந்த ப்ராப்ளமில் கரண்ட் வந்து உனக்கு வந்து நெகட்டிவாக வருது. சொல்லுங்கப்பா. இந்த ப்ராப்ளமோட சால்வ் பண்ணி முடிச்சுக்கிறேன்ப்பா. ஒரே நிமிஷம், ஒரு செகண்ட், அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ மைனஸ் வந்து எதை இண்டிகேட்னா, நீ வந்து கிளாக் வைஸ் எடுக்கக்கூடாது, ஆக்சுவல் உன்னுடைய கரண்ட் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றத சொல்லிடுறோம். ஓகே, சரி, நம்ம முதல் சொன்ன மாதிரி I2 கையில் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போய் I2 சப்ஸ்டிட் பண்ணால் we are getting I1 ஈக்குவேஷன். அகெயின் இது மெஷ் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. மெஷ் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், பிரான்ச் கரண்ட் எடுத்துருக்காங்க. இது வந்து இது ஒரு மெஷ் கரண்ட்டு, இது ஒரு மெஷ் கரண்ட்டு, முடிஞ்சு போச்சு. பிரான்ச்சுன்னு பார்த்தா இதுலேயும் I1 தான் ஃப்ளோ ஆகுது, இதில் I2 தான் ஃப்ளோ ஆகுது. அப்போ பிரான்ச்சுன்னு பார்த்தா இந்த ஒரு கேஸ் மட்டும் தான் பிரான்ச் கான்செப்டில் தெரியாத விஷயமா இருக்குது. நம்ம என்னவா எடுத்துருக்கோம்னா 10 ஓம் ரெசிஸ்டர் காமனாக எடுத்துருக்கோம். அந்த காமன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து இது ஆன்டி கிளாக் வைஸாக மாறிடுச்சு டேரக்ஷன். அப்போ ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது வந்து கிளாக் வைஸு, இப்போ ப்ளஸ்ஸு மைனஸு. அப்போ ரெண்டுலேயுமே ப்ளஸில் என்ட்ராகி மைனஸில் தான் லீவ் ஆகுது. ஸோ தட் the branch current will be summation I1 plus I2. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்போம், I1 மைனஸ் I2 சொல்லியிருப்போம், ஒரு இடத்துல இன்னொருத்தில் I2 மைனஸ் I1 சொல்லியிருப்போம். இந்த மைனஸ்க்கு காரணம் வந்து நம்ம ரெண்டுமே கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்தது தான். பட் இந்த ஒரிஜினலாக வந்து ஆன்சர் வந்து மைனஸில் வந்ததுனால நம்ம இந்த கேஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த 10 ஓம் ரெசிஸ்டரில் சம்மேஷன் I1 ப்ளஸ் I2. ஓகே, சரி, இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. நீங்கள் லீவ் ஆகிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.